பாவியாக்கப்படுதல். எப்படி ஒரு மனிதன் பாவியாகிறான், எப்படி ஒரு மனிதன் நீதிமானாகிறான். நீதிமான் என்று சொல்லி சொன்னால் என்ன, பாவி என்று சொல்லி சொன்னால் என்ன, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவியாக்கிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதல் எல்லாரையும் நீதிமானாக மாற்றும். பாவி என்ற நிலையில பிறந்த மனிதன் தன்னுடைய செயலினாலே தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாட்டா? மாற்றிக்கொள்ளவே முடியாது. பாவியை பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் நல்ல கிரிகளை செய்கிறதுனால நீதிமான் ஆகிருவான்னு கேட்டால் நீதிமான் ஆகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை நற்கிரிகளை செய்து நல்ல கிரிகளை செய்து நாங்கள் நீதிமானாக முடியும் என்று சொல்லி சொல்லுமா இருந்தால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்க. ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒரு மனிதனை மாற்றாது. ஒரு நல்ல செயலை ஒரு மனிதன் செய்தாலும் பாவி என்ற நிலையிலிருந்து அவனை மாற்றுமான்னு கேட்டால் மாற்றாது. காரணம், இந்த நிலை அவருடைய செயலினால வந்த விளைவல்ல, இது பிறப்பின் விளைவாக காணப்படுகிறது. நம்முடைய செயல்கள், நற்செயல்கள் நம்முடைய பாவி என்ற நிலையை மாற்றவே முடியாது. அதாவது ஒரு கழுதை எவ்வளவுதான் குளிப்பாட்டினாலும் அது குதிரையாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது. எப்படி அதை புரிந்து கொள்ள வேணுமா இருந்தால் நான் பாவியா எப்படி மாற்றப்படும் என்பதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒரு மனிதன் வேத வசனத்தின்படி பாவியானதுக்கு காரணம் நம்முடைய